யாக்கோபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்பா மற்றும் குடும்பத்தினர். உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலும் முதல் வாரத்தில் உங்களோடு வந்து நின்று ஆண்டவரை துதிப்பதற்கு கர்த்தர் செய்த நன்மைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த தொலைக்காட்சி மூலமாக, யூடியூப் மூலமாக கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கடந்த 4 மாதங்களும் கர்த்தர் நம்மை சுகமாய் காத்து வழி நடத்தினார். உங்களையும் அதே போல போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டவர். எந்த வியாதிகள் வந்தாலும் அதிலும் இருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவரை நினைத்து நாம் நன்றி சொல்லி துதித்து பாடப் போகிறோம். ஹல்லேலூயா. இந்த பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்கிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் தெரிந்தவர்கள் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவீர்களாக. சங்கீதம் 34:5 இவ்வாறாக சொல்கிறது: அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆமென். எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடி எத்தனையோ நன்மைகளை நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆண்டவரே, பல நன்மை செய்த உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீர், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீர், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ
பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி யோவேல் 2:26 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆமென். என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், நீங்கள் ஒருபொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த ஆண்டவரை நீங்கள் துதிக்க வேண்டுமாம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதங்களும் இந்த 4 மாதங்களும் ஆண்டவர் நம்மளை அதிசயமாய் நடத்தி வந்தாரே, அவரை நீங்கள் துதிப்பதுதான் உங்களுடைய கடமை. அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துதான் உங்களுடைய கடமை. ஒரு உலக பிரகாரமாக ஒரு மனிதர்கள் நமக்கு உதவி செய்தால் சொல்லுகிறோம், உங்களை நாங்கள் மறக்கவே மாட்டோம், ஆயுள் முழுவதும் மறக்க மாட்டோம். ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் கண்ணின் மணி போல நம்மை உள்ளம் கையிலே வரைந்து வைத்து நம்மளை காத்து வருகிற நம் ஆண்டவரை துதிக்காமல் நமக்கு என்ன வேலை? அவரை நாம் துதிக்கும் பொழுது அவர் நம்மளை பாதுகாத்து வழிநடத்துவது மட்டுமல்லாமல் நாம் வெட்கம் அடையாதபடி செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே நீங்க வெட்கப்பட்டு தலை குனிந்து ஒருவேளை நின்றிருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, நீங்க என்னை துதியுங்க, நீங்க துதியுங்க, எனக்கு நன்றி செலுத்துங்க, நீங்க ஒருபொழுது நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு சரணம் மாத்திரம் பாடுவோம். மரண பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆண்டவரே நீங்க தான்ப்பா பாதுகாத்தீங்க, போக்கிலும் வரத்திலும். இன்னைக்கு ஒரு சம்பவத்தை நான் இந்த ரெக்கார்டிங் கிளம்பும் பொழுது ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு மகளுக்கு படித்து விட்டு அவள் டைப்ரைட்டிங் முடித்து விட்டு வெளியே வரும்பொழுது 2 பைக்ல வந்தவங்க அவளை முட்டி அவளை அப்படி ரோட்ல இழுத்து கொண்டே போய்விட்டார்களாம். இப்பொழுது அவள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். எதற்கு சொல்கிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கை எப்போ என்ன நடக்கும்னு யாராலையும் கிரகிக்க முடியாது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் தாங்கி வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த மகள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜெப குறிப்பை வைத்திருக்கிறார். கண்டிப்பா கர்த்தர் நல்ல சுகத்தை தருவார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவன் அவரது கரத்தில் இருக்கிறது. ஆமென். எனவே நாம் அவருக்கு நன்றி செலுத்தாமல் நம்ம இருக்கவே முடியாது. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் காத்து கொண்டீங்கப்பா, உன்ன உணவு கொடுத்தீங்க, உடை கொடுத்தீங்க, நடக்க பலன் கொடுத்தீங்க, பேசுவதற்கு பலன் கொடுத்தீங்க என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதை நினைத்து நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டும். அந்த ஒரே ஒரு சங்கத்தை நம்ம பாடுவோமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஒரு சகோதரன் இடத்துல இப்படி கேட்டார், பிரதர் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததா நான் கேள்விப்பட்டேன், எப்படி பிரதர் உங்களை பார்த்து அப்படி தெரிஞ்ச உற்சாகமா இருக்கீங்களேன்னு சொன்னார்.
நான் அவருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போயிட்டு உண்மைதான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நடக்கிறதுக்கு எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார், பேசுறதுக்கு பலனை கொடுத்திருக்கிறார், பாடுறதுக்கு பலனை கொடுத்திருக்கிறார், சாப்பிடுறது செமிக்கிங்க சாப்பிடுறதுக்கு பலனை கொடுத்திருக்கிறார், ஓடுறதுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். இருப்பதை குறித்து கர்த்தர் கொடுத்ததை நினைத்து ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டுமே தவிர, நாம் முடிந்ததை குறித்து நான் இப்படி இருந்தேனே ஐயோ எனக்கு தலைவலிக்க உடம்பொழிக்க அதல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு பலனை கொடுத்திருக்கிறார்களா, அதற்காக நன்றி செலுத்து. இன்னைக்கு நீ வேலைக்கு போறதுக்கு ஆண்டவர் உனக்கு பலனை கொடுத்திருக்காங்களா, அதற்காக நன்றி செல்லு. நீ சாப்பிடுற சாப்பாடு செமிக்கு பாத்தியா, அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. உணவு தந்திருக்கிறாரே, அதற்காக நன்றி செலுத்த. பிரசன்ட்ல ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை ஆண்டவரே. அந்த தேவர்கள் எத்தனை ஆயிரம் கோடி தேவர்கள் இருந்தாலும் அந்த இயேசுநாதருக்கு இணையாக ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி வந்தார். தூதர்கள் உண்ணும் உணவை அவர்களுக்கு கொடுத்து வழி நடத்தினார். கண்மலையை பிளந்து தண்ணி இல்லாத நேரத்தில் தண்ணியை கொடுத்து 40 வருட காலமாக இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் நடத்தி வந்த கர்த்தர் இன்னைக்கும் அவர் உங்களையும் எங்களையும் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அதை நினைத்து நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒரு நாளும் பழையதை நினைத்து நீங்கள் வருந்தாதீர்கள், முந்தினவளை யோசிக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாருங்களா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்களும் நம் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களும் நம் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே. உம் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம்
அவருக்கு நிகர் ஆண்டவர் தான். அவருக்கு ஒப்பான தெய்வம் இந்த உலகத்திலே யாரும் இல்லை. 130 கோடி தெய்வங்கள் இருந்தாலும் இயேசுவை தவிர அவருக்கு நிகர் அவரே. ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தான் நம்மளை ஆற்றுகிறவர், அவர் ஒருவர் தான் நம்மளை தேற்றுகிறவர், அவர் ஒருவர் தான் நம் கண்ணீரை துடைக்கிறவர், அவர் ஒருவர் தான் மகனே மகளே என்று சொல்லி நம்மளை அரவணைத்துக் கொள்பவர், அவர் ஒருவர் தான் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாப்பவர், அவர் ஒருவர் தான் நம்மளை தேற்றுகிறவர். ஐயா, ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை போல நல்ல தெய்வம் யாருமே இல்லை. அவர் மாத்திரம் நம்மகிட்ட இருந்தா போதுங்க, வேற ஒண்ணுமே வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் இருந்தா போதும், நம் தேவைகள் சந்திக்கப்படும். அவர் மாத்திரம் இருந்தால் போதும், நம் கண்ணீர் துடைக்கப்படும். அவர் மாத்திரம் இருந்தால் போதும், நம் வறுமை நீங்கி சமுதாயத்திலே நம்ம ஒரு பெரிய நிலைமையில் நம்மளை மாற்றி நம்மளை வழிநடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே நம் கண்களை மூடி, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன் நம்ம பாடணும். ஏசப்பா, இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துல நீங்க எங்க இருந்தாலும் சரிதான். ஒருவேளை நீங்க பஸ்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இந்த யூடியூப்ல நீங்க கேட்குறீங்களா, நீங்க கண்களை மூடி இல்ல வீட்டுல உட்காந்துருக்கீங்களா, உங்களால் முடிந்தா நீங்க முழங்கால் படி போட்டு அந்த ஆண்டவரை நோக்கி நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறேன். தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் எழுதிய ஒரு அருமையான பாடல், உம்மை நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். கர்த்தரை துதிக்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அவரை நோக்கி நம்ம பாப்போமா? இருக்கிற இடங்கள உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா
ஸ்தோத்திரம். மனிதர்களை நோக்கி பார்த்தாதீங்க, மனிதர்களை நோக்கி ஓடாதீங்க. இயேசுவே உம்மை நோக்கி ஓடி வருகிறேன். அந்த கல்வாரி சிலுவையிலே அந்த கள்ளன் இயேசுவை நோக்கி பார்த்து ரட்சிப்படைந்தான் ஐயா. இன்னைக்கு நீங்க அவரை நோக்கி பாருங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். செல்வம் நீங்கதான், என் செல்வம் நீங்கதான் ஏசப்பா, என் செல்லம் நீங்கதான் ஏசையா. உலகத்தால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது, சொந்தக்காரர்கள் உறவினர்களால் வேண்டாம் என்று புறம் தள்ளப்பட்ட நிலைமையிலே ஆண்டவர் நம்மை தேடி வந்த தெய்வம் ஐயா. நம் ஆண்டவர் ஹல்லேலூயா. நம்மளை தேடி வந்து நம் கண்ணீரை துடைத்த கர்த்தர், அவர் நம்முடைய செல்வம். அவர் மாத்திரம் நமக்கு போதுங்க. சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் மாத்திரம் போதும். உடைந்த உள்ளத்தோடு இருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? பிரதர், இந்த மாதத்துல நான் ரொம்ப அழுதுன்னு சொல்றீங்களா? பிரதர், இந்த மாதத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வியாதினால சொல்றீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றாரு, என்னை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போவதில்லை, என்னை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி, என்னை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட துன்பத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோர்வுகளில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இழப்புகளில் இருந்தாலும் சரி, ஒருவரை உங்க குடும்பத்துல ஒரு மரண சம்பவம் நடந்துச்சா, கண்ணீர் சம்பவம் நடந்திருக்கிறா, இன்னைக்கு ஆண்டவர் உங்க துக்கத்தை மாற்றுவதற்கு வந்திருக்கிறார். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஐயா. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? முழங்கால படி போட்டு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. மாத்திரம் சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயீரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தாழம்புகழால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர்
மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும்பான்னு கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க. நீங்க மாத்திரம் போதும், என் வேதனையை மாற்றுவதற்கு நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும்பான்னு கேளுங்க. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே கேட்டீங்க. கடைசி காலத்திலே நான் வந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே என் குடும்பத்தில். ஆண்டவரே நீங்க மாத்திரம் போதும் அப்பா என் குடும்பத்தில் காணப்படும் தடையை நீக்குவதற்கு. நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே என் குடும்பத்தில் நிரந்தர சமாதானத்தை தருவதற்கு. நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே என் வியாதியை சுகப்படுத்தும். நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே என் நஷ்டத்தை நீ ஈடுபட்டுவதற்கு. நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே என் வேதனையை மாற்றுவதற்கு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, என்னை நோக்கிப்பார், என்னை நோக்கிப்பார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. என்னை நோக்கிப்பார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. ஓ ஜீசஸ், என்னை நோக்கிப்பார், மகனே மகளே என்னை நோக்கிப்பார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுனே. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்க. உலகப்படி போட்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க. நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும். யோவேல் 2:26 மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க மாத்திரம் போதும். கர்த்தரை அவர்கள் செய்த நன்மையை நினைத்து அவரை துதித்து அவர் ஒருபொழுதும் உங்களை வெட்கமடையாதபடி செய்வார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். நன்மையும் கிருபையும் இந்த மாதத்திலே உங்களுக்கு தொடரும். கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் வழிநடத்துவார், நிச்சயம் நடத்துவார். நீங்கள் எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும் ஐயா. கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது எதிர்பாராத நன்மைகள் உங்களை தேடி வரும், சந்தேகம் இல்லை. நீங்க தேடி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க, இந்த நன்மைகளை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும். கண்களை மூடுவோமா? இன்னைக்கு நாம ஜெபிக்க போறோம். அன்பு நிறைந்த இயேசப்பா, அந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா, இவ்வளவு நேரம் அது பாதப்படியிலே அமர்ந்திருந்து கர்த்தாவே முழு மனதோடும் ஆராதித்த இந்த ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஆண்டவரே அப்பா அது பாதப்படியை பணிந்து ஜெபிக்கிறோம். இயேசப்பா ஆண்டவரே, என்னென்ன உள்ளத்தில் விருப்பங்களோ, என்னென்ன வாஞ்சைகளோ, வேதனைகளோ, கர்த்தாவே என்னென்ன சூழ்நிலைகளோ எல்லாம் கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தை அறிகிற தேவன் இயேசப்பா ஆண்டவரே, மண்டை வந்த ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. என்னால் செய்யக்கூடாது என்று சொல்லி நீர் வெறுமனே அனுப்புகிற தேவன் அல்ல இயேசப்பா ஆண்டவரே. அப்பா என்ன நோக்கத்தோடு வந்தாங்களோ, என்ன விருப்பத்தோடு வந்தாங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து நிறைவேற்றி கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு பெரிய ஆறுதலை, ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவரே அப்பா, ஒரு அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடக்கிற ஒரு சூழ்நிலையை ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பத்திலும் ஒரு பிரசனம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா குடும்பத்துக்குள்ளும் ஆண்டவரே ஒரு கிருபையின் கரம் தங்கி இருக்கட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. தேவைகள் எல்லாம் சந்திங்க. இந்த மாதம் முழுவதும் கரம் பிடித்து கர்த்தர் வழி நடத்துவீராக. எந்த காரியத்தை குறித்து கலங்கி போயிருக்கிறாங்களோ, எந்த காரியத்தை குறித்து பாரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ எல்லாவற்றையும் பரத்திலிருந்து கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய சமாதானத்தை, சந்தோஷத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும், ஒவ்வொரு தனி மனிதர்களுக்குள்ளும் கர்த்தர் நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவர் மேலும் ஒரு கரத்தை வைங்க, அரவணைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நம்ம ஒரு விஷயம் அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்க போறோம். யோவேல் 2:26 ஆண்டவரை புடிச்சிடுங்க. நீர் மாத்திரம் சொல்லுங்க. ஆமென். இயேசுவே நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் சொல்லுங்க. இந்த வருடத்துல, இந்த மாதத்துல, இந்த மே மாதத்துல வந்திருக்கிறோம். இதுவரை நடக்காத காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்கிறது. எனவே உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று ஆண்டவர் மகளை பார்த்து சொன்னார். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி, அதே போல இன்னைக்கு ஆண்டவர்
ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. அந்த வசனத்தை நாம் ஒரு விசை சேர்ந்து நீங்க வாசிங்க. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். முதலிலே துதியுங்கள். ஆண்டவர் செய்த அற்புதத்தை நீங்க நினைச்சு துதியுங்க. அதற்கப்புறமா என்ன நடக்கு? என் ஜனங்கள் ஒருபொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை நீங்க துதிக்கும் பொழுது நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களை சார்ந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் ஆணித்தரமாக நமக்கு சொல்லுகிறது. இந்த மாதத்துல இதை நீங்க கட்டியா பிடிச்சுக்கிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இந்த ஆராதனை உங்களுக்கு பிரோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ளட்டும், ஆண்டவரை துதிக்கட்டும். எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வராக. காட் பிளஸ் யூ. நீங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்புக்கு 9711943354 மற்றும் 9443186521. மேலும் தொடர்புக்கு நம்பர் 12 ஜெபமாளிகை தெரு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். மாலை 8:30 மணி அளவில் ஜீவன் காஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.